இண்டிவிஜுவல் பாலிசிஸ், தனித்தனியாக தனித்தனி இயக்கங்களால் உள்வாங்கப்பட்டவைகளாக அடையாளம் காணப்பட்ட அந்த காலத்தில் இவற்றை அனைத்தையும் ஒரே களமாக்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அம்பேத்கர் படத்தோடு பெரியார் படத்தையும் இணைத்த கட்சி. பெரியார் அம்பேத்கரோடு மாமேதை மார்க்சையும் இணைத்த கட்சி. அம்பேத்கரியமும் பெரியாரியமும் மார்க்சியமும் தான் எங்களின் கொள்கைகள், கோட்பாடு. அதன் பிறகு நாம் இதை உள்வாங்கிக் கொண்ட கருத்தும் அல்ல. 93 தொடர்ச்சியாக இதை நாம் பேசி வருகிறோம். இதன் மூலமாக அது உரைகளிலும் எழுத்துக்களிலும் வெளிப்பட்ட அந்த காலத்தில் நம் மீது போதிய வெளிச்சம் விழாமல் இருந்த காலம். நம்ம பேச்சை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பத்திரிகைகளில் வராது, தொலைக்காட்சிகளில் வராது. எப்போதாவது சில நொடிகள் தொலைக்காட்சி நம்மை காட்டினால் அதுவே நமக்கு பேரானந்தமாக இருக்கும். எங்காவது ஒரு கோடையிலே ஒரு காலம் செய்தி போட்டால் நம்முடைய செய்தி வந்திருக்கிறது என்று அதை எடுத்து கட் பண்ணி ஒட்டி கையில் வைத்துக் கொண்டு எடுத்து திரும்ப திரும்ப பார்த்த காலம் என்று எங்களை பற்றி வந்த செய்தி. இன்றைக்கு சிறுத்தைகளை பற்றி செய்தி இல்லாத ஒரு யூகம். ஏன் திருமாவளவன் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார் என்று 3 நாள் விவாதம். ஏன் திருமாவளவன் இப்படி பேசினார் என்று 4 நாட்கள் விவாதம். ஏன் திருமாவளவன் இந்த முடிவை எடுத்தார் என்று 5 நாட்கள் விவாதம். இப்படியெல்லாம் இன்றைக்கு ஊடகங்களில் விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசாத நாளில்லை என்ற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இடைவிடாத போராட்டத்தின் விளைச்சல், தொய்வின்றி தொடர்ச்சியாக களமாடியதன் விளைச்சல். சும்மா உண்ட எவ்வளவு விமர்சனங்கள், அவதூறுகள். சில அற்பர்கள் நான் தமிழனையே இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணலாம். என் பேரு திருமாவளவன் இல்லை, திம்மவாளனும் போடுறான். அரசியல் அறியாமையில் உடலும் அந்த அற்பர்களுக்கு நாம் விடை சொல்வதற்காக சொல்லவில்லை. நாம் எப்படியெல்லாம் குறிவைக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லுகிறேன். அரசியல் தொகை கொண்ட சாதி வெறியர்கள் திருமாவளவன் பறையரே இல்லைனா. என் பேர்ல ஒரு தம்பி திருமாவளவன் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய சமூக அடையாளம் வந்து வள்ளுவர் பண்டா. அவருடைய என்னுடைய ஆசிரியருடைய மாணவர் நக்கம்பாடி பெரியசாமி. அவருடைய மாணவர் திருமாவளவன். அவர் பேரு திருமாவளவன் தான். நம்ம கட்சியுடைய ஒருங்கிணைந்து அரியலூர் மாவட்ட செயலாளராக இருந்தார், காலமாகிவிட்டார். அதை எவனோ சொல்லிட்டான் போல. திருமாவளவன் வந்து உண்மையான பறையர் கிடையாது, அவர் வந்து பண்டாவம் அப்படின்னு. உடனே பாமக எல்லாம் மேடையில நீ பறையவே இல்லை, நீ ஒரு பண்டாவம். அதனால என்ன, நீ என்ன பேரோட வச்சுக்கிட்டு போ, நான் மனிதன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன சாதி பெயரை சொல்லி நீ அழைத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் எனக்கு அது உடன்பாடு கிடையாது. நாங்கள் ஆண்ட சாதி, ஆண்ட பரம்பரை அப்படின்லாம் பெருமையை பீசிக் கொண்டு கற்பனை இல்லை. நாங்கள் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள், செலுத்துவர்கள், வழி வழி வந்தவர்கள், வழித்தோன்றர்கள் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக கௌதம புத்தர் என்பது கருத்தியல் வாரிசுகளாக கலந்து இருப்பவர்கள் தான். அதனால என் சாதியை ஒருத்தர் மாற்றி பேசலாம். அதுக்காக நான் என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்தா சோசியல் மீடியாவில் போட முடியும். இதான் நான் சாதி காட்டுறேன். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை.
அதில் என்ன இந்த சாதி என்று பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு இருக்கிறது ஒன்றும் முடியாது. அல்லது சாதியால் பெருமை இல்லை என்பதை போல சாதியால் இழிவும் இல்லை. சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு சாதியால் பெருமையும் இல்லை, சாதியால் இழிவும் இல்லை. அப்போ இந்த சாதியே இல்லை என்று பேசுகிறார்கள். ஒருபடி மேலே தாண்டி ஒருபடி மேலே போய் இப்ப புதிதாக தமிழ் தேசியம் பேசுகிற கும்பல் உங்களுக்கு தெரியும். அந்த கும்பல் திருமாவளவன் தெலுங்கன். தெலுங்கா இருந்தா மனுஷன் கிடையாதா? என் பேரையும் மாத்தி, அப்பா பேரையும் மாத்தி, அம்மா பேரையும் மாத்தி, அவன் அதையும் தாண்டி சர்க்கிலே அப்படின்னு எனக்கு வந்து அவங்க ஒரு சாமி சொன்னான். ஒருத்தர் வரையவே இல்லாதா, ஒருத்தன் பண்ணாதா, இன்னொருத்தன் தமிழனே இல்லாதா, அப்புறம் சர்க்கிலேங்கிறா. என்னென்ன பேர் கண்டுபிடிக்க போறாங்க. இது எதுவுமே என்னை பாதிக்காது. ஏனென்றால் நான் கருத்தியல் களத்தில் நிற்பவன். சாதி புத்தியோ மத விதியோ ஒருபோதும் என்னை அசைக்காது, அசைத்து பார்க்க முயற்சிக்காது, அசைக்க முடியாது. அப்ப தமிழ் தேசியத்தை நாம் பேசுவதை பொறுத்துக் கொள்ள முடியாத கும்பல் திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுவதா? ஆம், திருமாவளவன் தான் பேசுவான். பூர்வீக தமிழன், ஆதி தமிழன், உண்மை தமிழன், கலப்பில்லாத தமிழன். மொழி கலப்பும் கிடையாது, இனக்கலப்பும் கிடையாது. இனக்கலப்பு இருந்துதான் என் தோல் நிறம் மாறி இருக்கும். மொழி கலப்பு இருந்திருந்தால் என்னுடைய ஸ்லாங் மாறி இருக்கும். மொழி கலப்பும் இல்லை, இனக்கலப்பும் இல்லை. நான் தமிழ் தேசியம் பேசுவதுதான் இப்போது அவர்களுக்கு பிரச்சனை. என்னதான் நான் கருத்தியல் தெளிவாக இருந்தாலும், கருத்தியலில் தெளிவாக இருந்தாலும், உறுதியாக இருந்தாலும், தொலைநோக்கு பார்வை உள்ளவனாக இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு சிக்கல் இருந்தார். ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைமைத்துவம் இங்கே நிலைநாட்டப்பட்டு விடக் கூடாது என்கிற எண்ணம் தான். ஒரு தலித் லீடர்ஷிப் அந்த எந்த தளத்திலும் வந்து விடக்கூடாது. ஆட்டாளிகளுக்கு அரசியலும் சரி, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலிலும் சரி, தமிழ் தேசிய அரசியலிலும் சரி, திருமாவளவன் தலைமைத்துவம் நிறுவப்பட்டு விடக்கூடாது, நிலைநிறுத்தப்பட்டு விடக்கூடாது. இதுதான் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. தேர்தலில் பெறுகிற வெற்றி தோல்வி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி எவ்வளவு பேர் பெரிய பெரிய வெற்றியை பெற்றவர்கள் எல்லாம் இப்ப காணாமல் போயிட்டாங்க. வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் நிரந்தரமாக சரித்திரத்தில் இடம் பிடிப்பவர்கள் இல்லை. இப்ப சொல்லுங்க, போன அதிமுக ஆட்சியில யார் யார் அமைச்சராக தான் சொல்ல முடியுமா? அல்லது திமுக ஆட்சியில எவ்வளவு பேர் அமைச்சர் பேரவையை ஞாபகம் சொல்ல முடியுமா? வெற்றி பெறுவதோ, அமைச்சர் பதவியில் இருப்பதோ, அதிகாரத்தை சுவைப்பதோ தனிநபருக்கும் அரசாங்க குடும்பத்திற்கும் பயன்படுவதை தவிர சமூகத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அங்கு உட்பட சொல்லுங்க. ஆனால் இதெல்லாம் படிப்படியாக நம்முடைய வலிமைக்கு வலிமை சேர்க்கும் என்கிற காரணத்தால் தேர்தல் களத்தில் விடாப்பிடியாக நாம் இருக்கிறோம். மக்களை அரசியல்படுத்துவதற்கு இது பயன்படும் என்கிற காரணத்தினால் தேர்தல் களத்தை நாம் விட்டுவிடாமல் உறுதியாக பற்றி நிற்கிறோம். ஆகவே நாம் பேசுகிற அரசியல் தான் முக்கியம், கருத்தியல் தான் முக்கியம். அதனை நீர்த்து போக செய்துவிடக் கூடாது. அந்த களத்தில் நம்முடைய தலைமைத்துவத்தை நிறுவுவதுதான் முக்கியம். அவ்வளவு எளிதாக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகரன். அவ்வளவு இலகுவாக உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால்
உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வரும் என்று என்னை தட்டி கொடுத்து ஆறு தழுவி வெளியெழுப்பி வைத்தவர் அண்ணன் பிரபாகரன். அவர் பேசிய தேசியமும் தமிழ் தேசியம் தான். மதவாதத்தை அவர் முன்னிறுத்தவில்லை, இனவாதத்தையும் முன்னிறுத்தவில்லை. அது என்ன இனவாதம்? இனவாதம் என்பது வெறும் இன அடையாளத்தை மட்டுமே பிடித்துக் கொண்டு தொங்குவது. நான் தமிழன், நான் தமிழர் இல்லை, இது இனவாதம். நான் தமிழன், இவன் தமிழர் இல்லை, இவன் கலப்பு. உங்க அப்பா தமிழ், உங்க அம்மா தெலுங்கு, அதனால இவர் முழு தமிழர் இல்லை. இவங்க தாத்தா காலத்திலிருந்து இவர்கள் ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள். இங்கே தமிழ் அறிஞர்களாக இருக்கலாம், ஆனால் அவன் தமிழன் இல்லை. அவன் கன்னடத்திலிருந்து வந்தவன், அவன் தமிழ் உணர்வாளமாக இருக்கலாம், தமிழ் நன்றாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக இருக்கலாம், ஆனால் அவன் தமிழர் இல்லை. இப்படி வெறும் குருதி அடையாளத்தை வைத்து தமிழன் யார், தமிழன் அல்லாதவன் யார் என்கிற வாதம் தான் இனவாதம். அது தமிழ் தேசியத்திற்கு போதாம், தமிழ் தேசியத்திற்கு பயப்படா. தமிழ் தேசியம் என்பது என்ன? இந்த இனவாதமா? இனவாதம் வெறுப்பு அரசியலை உருவாக்கும். தமிழ் தேசியம் வெறுப்பு அரசியலை உருவாக்காது. சிங்களவன் பேசியது இனவாதம், பிரபாகரன் பேசியது தமிழ் தேசியம். அதனால்தான் சிங்களவன் என்பதற்காக யாரையும் கொள்ளவில்லை. அதிகாரத்தில் இருந்த ஆளும் கும்பலை அடையாளம் கண்டு அவர்களை மட்டும்தான் அவர்கள் அழித்தொழித்தார்கள். சாதாரண சிங்கள பொதுமக்களுக்கு எதிராக எந்த வன்முறையும் அவர்கள் செய்யவில்லை. சிங்களம் கண்டா அடி அப்படிங்கிறது இனவாதம். தெலுங்கனை ஏற்றுக்கொள்ளாதே, கன்னடனை ஏற்றுக்கொள்ளாதே, பீகாரியை ஏற்றுக்கொள்ளாதே, மலையாளியை ஏற்றுக்கொள்ளாதே, தமிழனுக்கு மட்டும்தான் அதிகாரம் என்று இன அடிப்படையில் வெறுப்பை உமிழ்வது இனவாதம். அப்படி இல்லாமல் ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு மொழியை தாய்மொழியாக கொண்ட தேசிய இனங்களை தோழமை சக்திகளாக ஏற்றுக்கொள்வது, ஜனநாயக சக்திகளாக ஏற்றுக்கொள்வது, அவர்களிடையே தேசிய இன அரசியலை வளர்த்தெடுப்பது. கன்னடர்களிடத்திலே கன்னட தேசியம், மலையாளிகளிடத்திலே மலையாள தேசியம், மராத்திகளிடம் மராத்தி தேசியம். அந்த தேசியவாதத்தை ஒடுக்கப்பட்ட அடிநிலையில் கிடக்கிற மக்கள் திறந்தெழுந்து முன்னெடுப்பது, தேசிய இனங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தை, ஒற்றுமையை கட்டமைப்பது, ஆதிக்கம் செலுத்துகிற தேசிய இனத்தை, ஆதிக்கத்தை தகர்ப்பது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தி பேசுகிறவன் மட்டும்தான் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற ஆதிக்கம் அவனுக்கு இருக்கிறது. அதனால்தான் நீ என்ன தாய்மொழியை கொண்டவனாக இருந்தாலும் இந்தியை கற்றுக்கொள் என்று திணிக்கிறான். உன்னுடைய தமிழ் தாய்மொழி, உன்னுடைய தமிழ் எத்தனை ஆயிரம் ஆண்டுகால பழமை தொன்மையை பெற்றிருந்தாலும் நீ இந்தியை கற்றுக்கொண்டால்தான் உனக்கு இங்கே அதிகாரம் உண்டு, பாதுகாப்பு உண்டு என்று சொல்லுவது இனவாதம். அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பது, அதுதான் தமிழ் தேசியம். ஆனால் இங்கே சிலர் பேசுகிற தமிழ் தேசியம் வெறும் தெலுங்கு எதிர்ப்பு என்கிற அடிப்படையிலே சுருங்கி கிடக்கிறது. அவர்களுக்கு வடவர் எதிர்ப்பில் ஆர்வமில்லை, இந்தி ஆதிக்கத்தை எதிர்ப்பதில் ஆர்வமில்லை, அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதிலே ஆர்வமில்லை, அவர்களுக்கு எதிரான போராட்ட களங்களை, வியூகங்களை அமைப்பதில் ஆர்வமில்லை, ஈடுபாடு இல்லை, உடன்பாடு இல்லை, தீவிரம் இல்லை. திருமாவளவனை போய் தெலுங்கு என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவர் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பான், அற்பனாக இருப்பான், அறிவியலாக இருப்பான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியே இருந்தால் கூட என்ன தவறு? என்ன தவறு? மொழி அடிப்படையிலானவர்களை இருப்பது. அப்படி இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கரை எந்த அடிப்படையில் நாம் தலைவராக ஏற்றுக்கொள்வது? அவர் தமிழர் இல்லை என்று சொல்லி புறந்தள்ளிவிட முடியுமா?
பெரியாரை தமிழர் இல்லை என்று சொல்லுகிற கும்பல் அம்பேத்கரையும் தமிழர் இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு வந்துவிட்டது. அம்பேத்கரையே தமிழர் இல்லை என்று சொன்னால் மாமேதை கார்ல் மார்க்ஸை எப்படி ஏற்றுக்கொள்வது, புரிந்து கொள்வது, படிப்பது? கார்ல் மார்க்ஸ் தமிழர் இல்லை என்பதற்காக அவருடைய அரசியலை நாம் தூக்கி எறிந்து விட முடியுமா? பாட்டாளி வர்க்க தத்துவத்தை நாம் வேண்டாம் என்று உதறிவிட முடியுமா? இன்றைக்கு இந்திய அரசியலே அம்பேத்கர் என்கிற அச்சாணியில் சோட்டு கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலே ரெண்டு துருவ அரசியலாக மாறிவிட்டது. அம்பேத்கர் அரசியலை ஆதரிக்கிற ஒரு துருவம், அம்பேத்கர் அரசியலை எதிர்க்கிற ஒரு துருவம். எதிர்ப்பவர்கள் வலதுசாரிகள், ஆதரிப்பவர்கள் இடதுசாரிகள். இது அம்பேத்கர் பார்வை கொண்டு பார்த்தால் மட்டும்தான் புரியும். பாரதிய ஜனதாவை நாம் எதிர்ப்பதற்கு காரணமே அவர்கள் அம்பேத்கர் அரசியலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதுதான் முதல் காரணம். அம்பேத்கர் அரசியலில் முதல் கொள்கை நிலைப்பாடு என்னவென்றால் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான். ஜாதியை ஒழிக்க பிஜேபி தயாரா அல்லது RSS தயாரா அல்லது அந்த பாசறையில் வளர்ந்து இப்போது தனியே ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள் ஜாதியை ஒழிப்போம் என்று பேசுவார்களா? சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை என்று எந்த இயக்கமாவது மேடையில் நின்று உணர்ந்தமா? தமிழ் தேசிய பேசுகிற அமைப்பு பேச மாட்டார். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் தான் இந்திய அரசியலின் அடிப்படையாக இருக்கிறது. அம்பேத்கர் தான் அச்சாணியாக சொல்கிறார். அந்த அச்சாணியில் தான் இந்த அரசியலை சொல்லுகிறது. ஆதரிப்பவர்கள் ஒரு புறம், எதிர்ப்பவர்கள் ஒரு புறம். அதனால்தான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் கான்ஸ்டிடியூஷனை உயர்த்தி பிடிக்கிறார். என்றைக்காவது மோடி கையிலே கான்ஸ்டிடியூஷனை உயர்த்தி பிடித்திருக்கிறாரா? சொல்லுவார் அப்பப்போ, சுதந்திர நாள் அன்றைக்கும் குடியரசு நாள் அன்றைக்கும் கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசுவார், அம்பேத்கரை பற்றி பேசுவார், அவ்வளவுதான். ஆனால் ராகுல் காந்தி இன்றைக்கு பிஜேபியை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம் அம்பேத்கர் தான் என்று கண்டறிந்திருக்கிறார். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் என்பதை உணர்ந்திருக்கிறார். இதை இந்த மண்ணில் 40 ஆண்டு காலமாக பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே நம்முடைய கொள்கைகளுள் ஒன்றான தமிழ் தேசியத்தை நாம் எப்படி அடையாளப்படுத்துகிறோம் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இந்த மாநாடு. தமிழ் தேசியம், தேசியம் சொல்ல முதல்ல தமிழ் சொல்லி கிடையாது. அந்த தூய்மைவாதம் வந்துடும். இனவாதம் பேசுறவங்க தூய்மைவாதம் வந்துடும். தூய்மைவாதம்னா முழு சுத்த தமிழ்ல தான் பேசணும், தூய தமிழ்ல தான் பேசணும். சுத்தங்கிறதே தமிழ் சொல்லி இல்லை. சுத்தங்கிறதே தமிழ் சொல்லி கிடையாது. தேசியங்கிறதே தமிழ் சொல்லி கிடையாது. தூய தமிழ் பேசக்கூடியவர்களாம் தேசியம் என்கிற சொல்லுக்கு ஒரு சொல்லை இன்னும் கண்டுபிடிக்க முடியும். தேசம் என்பதிலிருந்துதான் தேசியம் என்ற சொல் வருகிறது. தேசம் என்பது தமிழ் சொல் கிடையாது. நாடு என்பதுதான் தமிழ் சொல். தேசம் என்பது வடமொழி சொல். பங்களாதேஷ், ஆந்திர பிரதேஷ், தேஷ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தேஷ் வந்து பாருங்க, தேசம். அந்த தேஷ் தான் இங்க நாம தமிழ் படுத்தி தேசம் தேசம் அப்படின்னு மாத்திட்டோம். அந்த தமிழ் ஆட்சி செய்திருக்கோம். ஆனா வட சொல்தான் நாம அப்படி தூய்மைவாதத்துக்குள்ள போக தேவையில்லை. அப்படி தூய்மைவாதத்துக்குள்ளே போக தேவையில்லை. அந்த தூய்மைவாதம் பேசினால் சாதி தூய்மைவாதமும் சரினாரு. இன்டர் காஸ்ட் வேலையே பண்ணக்கூடாது. அந்த சாதிக்குள்ள அந்த சாதி திருமணம் பண்ணணும், இந்த சாதிக்குள்ள இந்த சாதி திருமணம் பண்ணணும்,
இனக்கலப்பு ஏற்படக்கூடாது, சாதி கலப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது சாதி தூய்மைவாதம். மத கலப்பு ஏற்படக்கூடாது என்பது மத தூய்மைவாதம். இனக்கலப்பு ஏற்படக்கூடாது என்பது இன தூய்மைவாதம். அதுபோலத்தான் மொழி கலப்பு கூடாது என்பது. மொழி கலப்பு ஏற்படும், ஆனால் நம்முடைய தமிழ் சிதையும் அளவுக்கு போய்விடக் கூடாது, சிதைவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. தமிழை ஆக்கப்பூர்வமாக அறிவியல் மொழியாக, வணிக மொழியாக, ஆளுமை மொழியாக வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய புதிய கலை சொற்களை கொண்டு வர வேண்டும், அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால் ஒரு மொழி காலப்போக்கில் அழிந்து போகாது. மனுஷன் இருப்பான், அவன் வாரிசுகள் இருந்துகிட்டே இருக்கும், அவன் பேசுற மொழி மெல்ல மெல்ல காணாம போயிடும். வெறும் வாய்மொழியாக மட்டும்தான் பேசியிருக்காங்க, எழுத்து இருக்காது, கல்வெட்டு இருக்காது, செப்பேடு இருக்காது. அதெல்லாம் இருந்தாலும் அது வெறும் அடையாளங்களாக மட்டும். அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. பல தலைமுறைகளுக்கு பிறகு இப்போ மொரீஷியஸ் ஒரு தீவு இருக்கு, அங்கே வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் தான். இப்போ கூட தமிழ்நாட்டில் வச்சிருக்கிற எல்லா பேரும் அவங்க கூட்டிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு தமிழே தெரியாது. தமிழ் பேசுறது மறந்துட்டாங்க, அந்த தலைமுறைக்கு தமிழே தெரியாது. அப்படி ஒரு இனம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பேசிக்கொண்டே இருந்தாலும் கூட பிற மொழி ஆதிக்கம் ஏற்பட்டால் அந்த மொழி செத்து போகும். அந்த மொழி ஆளும் மொழியாக வராமல் போனால், ஆட்சி மொழியாக வராமல் போனால், வணிக மொழியாக, வணிக மொழினா என்ன, நாம பயன்படுத்தக்கூடிய வணிக சொற்கள்ல தமிழ் வெறும் ஆங்கிலம் மட்டும்தான் எல்லாரும் போர்டு பெருசு பெருசா முடித்திருத்தும் நிலையம் அப்படின்னு இருக்கு முன்ன, இப்ப சலூன் அப்படின்னு. உணவகம் அப்படிங்கிறது தமிழ் வணிக மொழி. ஹோட்டல் அப்படின்னு தங்கும் விடுதி என்பது தமிழ். லாட்ஜ், லாட்ஜ் லாட்ஜ் அந்த லாட்ஜில் பார்க்கலாம். லாட்ஜ் அது தமிழ் இல்லை. தேநீர் அருந்துவோம் அப்படிங்கிறது தமிழ். டீ சாப்பிடலாமா அப்படிங்கிறது கலவை. இந்த மாதிரி தேநீர் அப்படின்னு தமிழ தேயிலை இருந்து அந்த நீர் தேநீர், தேயிலை நீர் தேநீர். அதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சான், டீன்னு பேர் வச்சுட்டான். இப்ப நான் அந்த தேநீர் மாத்திரம், அதான் வணிக மொழியாக மாற்றுவது. நாமே ஒன்றை கண்டுபிடித்தால் அதுக்கு தமிழ பேர் சொல்லுவான், வேறு எவனோ ஒருவன் கண்டுபிடிக்கிற போது அவன் மொழியில பேர் சொல்லுவான். அதை நாம் உருவாக்கும் போது அதை தமிழ் படுத்துகிற கலை சொற்களை உருவாக்க வேண்டும். இப்படிலாம் இருந்தால் ஒரு மொழி எழுந்தால், அதனால் மொழி கலப்பே ஏற்படாமல் இருக்குமா என்றால் மொழி கலப்பு ஏற்படும். ஆனால் புதிய புதிய கலை சொற்களை உருவாக்கி கொண்டே இருந்தால் மொழி அழியாது, இது வளர்ந்து வலிமை. நம்முடைய அடையாளமே உலகளாவிய அளவில் பார்க்கிற போது சாதியோ மதமோ அல்ல, மொழிதான். மனிதர்களுக்கு முதல் அடையாளம், பல அடையாளங்கள். சாதி ஒரு அடையாளம், மதம் ஒரு அடையாளம், பாலினம் ஒரு அடையாளம், பெண்ணா அப்படிங்கிறது ஒரு அடையாளம், ஜெண்டர் அப்படின்னு மேலா ஃபீமேல் மேல் அடையாளம். ஏன்னா பெண்களும் ஆண்கள் மாதிரி உடை உடுத்த முடியும், ஆண்களும் பெண்கள் மாதிரி உடை உடுத்த முடியும். ஆனா பெண்ணா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம். இப்படி பல அடையாளங்கள், மாநிலங்களோட ஒரு அடையாளம் தான். ஆனால் உலகம் முழுவதும் இன்றைக்கு தேசிய இனம் என்பதுதான் முக்கியமான ஒரு அடையாளமாக மாறிவிட்டது. ஆங்கிலத்தில் அது எத்னிசிட்டி என்பார்கள். அந்த தேசிய இனத்தின் தொன்மையை பாதுகாக்க, ஆளுமையை வளர்த்தெடுக்க தேசியவாதம் தேவைப்படுகிறது. ஒரு நாடு இன்னொரு நாட்டில் இருந்து தனியை பிரிந்தால் அதுவும் தனிநாடு கோரிக்கை என்பது தேசியவாதத்தின் ஒரு அடக்கம், ஒரு உள்ளடக்கம். அதனால்தான் இலங்கையிலிருந்து தமிழீழம் வேணும், தனிநாடு வேணும், அது அந்த தேசியவாதத்தின் உச்சபட்ச கோரிக்கை. நாம் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறோம், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். எனவே இந்தியா ஒரு தேசம், அந்த தேசத்திற்குள் நாம் பேசுகிற தேசியவாதம்
பாரதிய ஜனதா பேசுகிற மதவழி தேசியவாதம் இல்லை. இந்தியாவை இந்துக்களின் தேசமாக மாற்ற வேண்டும் என்கிற தேசியவாதம். நாம் பேசுகிற தேசியவாதம் ஒவ்வொரு தேசிய இனமும் அவரவர் அடையாளத்தோடு ஆளுமையோடு சுதந்திரத்தோடு வாழ உடன்பட வேண்டும். இந்த தேசிய இனங்கள் ஒருங்கிணைந்து இந்தியா என்கிற தேசத்தின் இன்டெகிரிட்டியை பாதுகாக்க வேண்டும். ஒற்றுமையை, ஓர்மையை, நேர்மையை பாதுகாத்துக்க வேண்டும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்தமிழ்நாடு கோரிக்கை என்கிற தேசியவாதத்தை பேசவில்லை, மாநில சுயாட்சி என்பதை முன்வைக்கிறது. இரண்டாவது, மதவழி தேசியத்தை எதிர்ப்பதனால் மத அடிப்படையிலான தேசியவாதம் கூடாது. அந்த மத தேசியவாதத்தை எதிர்ப்பதனால் இந்திய மண்ணை பொறுத்தவரையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் சாதி ஒழிப்பு அரசியல் மொழிவழி தேசியத்திற்கு முக்கியமானதாக மாறுகிறது. எனவே இரண்டு கூறுகளை கொண்ட தேசியவாதம் தமிழ் தேசியத்தை நாம் முன்வைக்கிறோம். ஒன்று மாநில சுயாட்சி, இன்னொன்று சாதி ஒழிப்பு. இதை பற்றிய விரிவான உரையாடல்களை நாம் விரிவுபடுத்துவோம், பெருக்குவோம். அதற்கு அடித்தளம் அமைக்கிற மாநாடுதான் உளுந்தூர்பேட்டையிலே நடைபெற இருக்கிறது. ஏன் உளுந்தூர்பேட்டையை நான் முடிவு செய்திருக்கிறேன்? திருச்சி அல்லது உளுந்தூர்பேட்டையை முடிவு செய்வதற்கு முதல் காரணம் தமிழ்நாட்டின் மையம். இரண்டாவது காரணம் கடலூருக்கு மிக அருகில் இருக்கிற பகுதி. கடலூர், விழுப்புரம், புதிதாக உருவாகி இருக்கிற கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, இந்த மாவட்டங்களில் இருந்து மட்டுமே சிறுத்தைகள் நடந்து வந்தாலே போதும். ஆனால் தண்ணி குடிக்கிறது அவசியம். இன்னைக்கே நிறைய மாவட்ட செயலாளர் வரல, வந்தவங்க நிதி கொடுக்கல. அதில் நிதி கொடுத்தவங்க 5000 10,000 கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரத்திலும் திருவண்ணாமலையிலும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் 2 லட்சம் ரூபா. நான் சொன்னது 1 லட்சம் தான் கேட்டேன். 2 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. எல்லா மாநில பொறுப்பாளரும் மேடைக்கு வந்து நிதி கொடுத்தாங்க. இங்க தாமரை செல்வன் கையை நீக்கல, பசுமையான கையை நீக்கல, சவுதி ராஜ்குமார் பைக்குள்ள கையை விடல, ஏழை உட்கார்ந்து யாருமே நிதி கொடுக்கல. யாராவது கொடுப்பாங்க. காலங்காலம் நாம கொடுத்துட்டோம். சின்ன சின்ன தண்ணியில் ஒரு குழந்தை வந்து 500 ரூபா கொடுத்தாங்க. அண்ணன் கேட்கிறாரு, 2 சின்ன பையன் வந்து கொடுத்தாங்க. ரவிக்குமார் 5 லட்சம் கொடுத்துருக்கிறார். நான் ரொம்ப பெருசா பெரிய பையன் கொண்டு வாங்க பாலாஜி கிட்ட சிதம்பரம் போனோம். இந்த சிதம்பரத்துல வந்து இருக்கிற மண்டலங்களிலே இந்த சிதம்பரம் மண்டலத்தை தான் விழுப்புரம் வருது, கடலூர் வருது, சிதம்பரம் வருது, மயிலாடுதுறை, நாகை, இதெல்லாம் இடம் கள்ளக்குறிச்சி வந்து வலுவாக இருக்கிற மாவட்டம், வளமாக இருக்கிற மாவட்டம். எல்லா ஆளும் 1 லட்சம் கொண்டு வந்துருவாங்க என்று நினைத்து வந்தேன். 10 லட்சம் சேர்ந்த 6 நாடாது வந்த தொகுதி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் குறைந்தது 100 வண்டிகளுக்கு குறையாமல் மாநாட்டுக்கு வர வேண்டும். எல்லா பொறுப்பாளர்களும் சுவர் விளம்பரம் எழுதும். திரும்புகிற திசையில எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டை யார் ஆளுவது? விடுதலை சிறுத்தைகளா? மத்திய கட்சி, ஐந்து கட்சி யூபியில் வரவேற்கக்கூடிய அளவுக்கு இன்னும் இருக்கிற எஞ்சிய நாட்களில் விளம்பரங்கள் அமைய வேண்டும். பல கோடிகள் செலவாகும். இந்த மாதிரி இல்லை, மேடை போட, LED வைக்க, அலங்காரம் செய்ய, எக்கச்சக்கமான ஒளி வெள்ளம் பாய்ச்ச, எக்கச்சக்கமான செலவு. யாரை நம்பி நான் அறிவிப்பு செய்திருக்கிறேன். ஆகவே நிதி கொடு மண்டல செயலாளர் செல்லப்ப ஒரு பைசா கொடுங்க.